வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ராலஜர் லியோ எம் சிவராமன். இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது மேரேஜ் டிலே இன்றைக்கி ஒரு பெரிய ஆஸ்பெக்டாக எல்லாரும் போயிட்டுருக்காங்க. அதுக்காக நிறைய பணம்லாம் செலவு பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதே இல்லை. இது ஒரு சாதாரண விஷயம். இதை எளிய பரிகாரத்தில் கரெக்ட் பண்ண முடியும். இதை என்னோடய டீட்டெயில் வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம போயிடலாம் ஸ்ட்ரைட்டாக. ஏன் டிலே ஆகுது மேரேஜ் டிலேக்கு மெயின் ரீசன் உங்கள் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி இல்லை ராசிக்கு 7ஆம் அதிபதியும், லக்னம்க்கு 2ஆம் அதிபதி இல்லை ராசிக்கு 2ஆம் அதிபதி, இதில் எந்த கிரகங்கள் பாதிச்சிருந்தாலோ, நீசம் அடைஞ்சிருந்தாலோ, பங்கப்பட்டிருந்தாலோ, பகை நீசமாக இருந்தாலோ காலதாமதமான திருமணம் நடக்கும். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது எல்லாமே கரெக்ட் பண்ணுற விஷயம். எந்த கிரகங்கள்லாம் 7ஆம் இடத்துலையும் 2ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது டிலே மேரேஜுக்குனா, சனி, ராகு, கேது இந்த மாதிரி பாவ கிரகங்களோட சேர்க்கை இந்த இடத்துல இருக்கக்கூடாது. 2ஆம் இடத்துலையும் 7ஆம் இடத்துலையும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது காலதாமதமான திருமணத்துக்கு ஒரு அறிகுறி. சில விஷயங்கள் இந்த மாதிரி இருந்து காலதாமதமான திருமணம் நடந்தாலும் அது நல்லது தான். அந்த மேரேஜ் லாங் டைம் சஸ்டைனபிளாக நிலச்சி நிற்கும். அவசரப்படக்கூடாது இந்த மாதிரி இருந்தால். சரி, எவ்வளோ நாள் வெயிட் பண்ணலாம் என்ற விஷயங்கள் இதோட டீட்டெயில் அடுத்த நான் ஆக்சுவல் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஷார்ட்ஸில் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். அதை பற்றி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? இப்போ திருமணத்து ஆஸ்பெக்ட்ஸுக்கு மெயினாக குரு மெயினாக திருமணத்துக்கு ஜாதகத்தில் குரு நல்லா இருக்கணும், சுக்கிரனும் நல்லா இருக்கணும். இந்த 2 கிரகங்கள் எந்த பாவ கிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ இல்லாமல் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு விதி. சரிங்களா? இதனால் டிலே மேரேஜ் ப்ராப்ளம்ஸ் கிடையாது. டிலே மேரேஜ் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சேர்க்கைகள் இருந்தால் அந்த மேரேஜ் சீக்கிரமாக பண்ணால் அது நிலைக்கிறதில்ல. கொஞ்சம் லேட் பண்ணி பண்ணும்போது அது நல்லபடியாகவும் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் வாழ்கிறத நம்ம கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால் டிலே மேரேஜ் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.